வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி மட்டன் வச்சு தாளிச்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்க்ரீடியன்ட்னா இடையில தான் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கப்பால் 1 கப்பு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதால் 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி மட்டன் கூட வேக வச்சிடலாம். இது கூட மட்டன் 1/4 கிலோ எலும்பும் கொழுப்புமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே சேர்த்துடலாம். இது கூட 6-7 பூண்டு பல், சின்ன வெங்காயம் முழுசாகவே உரித்து போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி. இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சுக்குவோம். அது கூட நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குவோம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும். 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மட்டன் இப்போ வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம காயெல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாம் எடுத்துருக்கேன். தாளிச்சுக்கலாம். அது கூட கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நீட்டாக வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நான் 3 கத்திரிக்காயும் 1 மாங்காயும் வெட்டி வச்சுருக்கேன். இது கூட வாழைக்காயும் முருங்கைக்காயும் கிடச்சிச்சின்னா நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் அதனால் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. உப்பு கொஞ்சம், நம்ம கறி கூடவும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இந்த காய், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ புளியை ஊற்றிடுவோம். ஒரு நெல்லிக்காயை விட கம்மியாகவே கரைச்சிக்குங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப புளி தேவைப்படாது. மாங்காய் வேறு போட்டிருக்கோம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், 4 விசில் வச்சேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் அரை வேக்காடோடு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை நம்ம காய் கூட எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், காய் நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு அந்த கறியையும் எடுத்து இதை கூட ஊற்றிடலாம். நான் 1 கப்பு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம கறி எடுத்து ஊற்றிடலாம். சூப்பராக தாளிச்சா ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் தாளிச்சா. இதை எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம். சூப்பராக மட்டன் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம புதினா மல்லித்தழை போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் எலும்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது.
இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.